பாட முடியல. உள்ள போய் என்ன பண்ணீங்க? உள்ளதான் 20 பேர் வாசப்படி சார் நிறைய உட்காந்துக்கிட்டாங்க. வெள்ளிப்படி மேல குந்திக்கிட்டாங்க. நீங்க பாடல? பாடல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உள்ள என்ன நடந்துச்சு சொல்லுங்க. பேசுறேன். உள்ள போயில தடுத்தது என்ன பண்ணாங்க? உள்ள போய் தடுத்தாங்க. தடுத்த போது ஒரு 30 பேர் இருந்து ஒரு 2 பேர் உள்ள போய் எப்படி போக முடியும்? போலீஸுக்கு சரியான யோஜனை வரணும் இல்ல. அடிச்சார்கள், தொடையில ஓச்சிருக்கிறார்கள், அடிபட்டிருக்கிறேன். கண்ணாடியில 1500 ரூபாய் கண்ணாடி பாழா போச்சு. போலீஸ் பயப்படுகிறது டீச்சர்களுக்கு. ஆனா ஏகாயனுக்கும் பயப்படுது. 20 பேர் வெள்ளிப்படி மேல இருக்கிறது என்ன ஆதாரம் இருக்கிறது கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்ல. சரி, எல்லாம் நந்தனை எந்த மாதிரியே நம்மளுக்கு செய்யலாம் என்ன வரக்கூடாது. டீச்சர்கள் ரவுடிகள் போல் குண்டர்கள் போல் நடந்து கொண்டார்கள். எங்களுக்கு உள்ளே நுழைந்த பின்பு அங்கிருந்து உயிரோடு திரும்பி வருவோமா என்ற அச்சம் மிகப்பெரிய அளவில் இருந்து பல்வேறு தரப்பிலும் எங்களை நெருக்கி எங்களை கொள்ளும் நிலைக்கு அவர்கள் கொண்டு சென்றார்கள். காவல்துறைக்கும் அதே நிலைதான். தீட்சிதர்கள் எங்களை இன்று நாங்கள் வெளியில் வந்ததே மிகப்பெரிய விஷயம். காவல்துறையும் கூட இருந்தாலும் அவர்கள் வெளியே விடவில்லை, சிவனடியாரை பாட விடவில்லை. வீடியோ எடுப்பதற்கு காவல்துறை வீடியோ எடுப்பதற்கு கூட அவர்கள் அனுமதிக்கவில்லை. கஷ்டப்பட்டு தான் அவர்கள் அந்த முயற்சியில வீடியோவும் எடுத்தார்கள். சிவனடியாரை 2 வரி கூட பாட விடாமல் புலவை போட்டு திரையை அழைத்து சாமியை பார்க்க விடாமல் எங்களை கெட்ட வார்த்தையால் திட்டி வெளியே தள்ளிவிட்டார்கள். இந்த படியில வந்து கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள போய் படியில போய் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. சிவனை சுத்தி எல்லாருமே உட்காந்துக்கிட்டு மறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அங்க வந்து அநாகரிகமா வந்து அந்த ஆகம முறைகளை மீறியே அவர்களே செயல்பட்டு இருக்காங்க. குண்டர்கள் போல் நடந்தது. இந்து அறநிலையத்துறை ஆணையர் திருச்சிற்றம்பலம் மேடையிலே பூஜை முடிந்த பின்பு ஆறுமுகசாமி உட்பட அனைவரும் தேவாரம் பாடி வழிபடலாம் என்ற உத்தரவை முன்தினம் இந்து அரசு செயலாளர் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கிணங்க அனைவரும் பூஜை முடிந்த பின்பு முதல் அரை மணி நேரத்தில் பாடி வழிபடலாம், அதை தீட்சிதர்கள் தடுக்கக்கூடாது என்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. அந்த அரசாணையை இன்றைக்கு காவல்துறையிடம் கொடுத்து பாதுகாப்பு கேட்டு இன்றைக்கு சிவனடியார் ஆறுமுகசாமி அவர்களை ஆட நாங்கள் அழைக்கின்றோம். தீட்சிதர்கள் 20-30 பேர் சேர்ந்து சிற்றம்பலம் மேடையிலே கும்பலாக நின்றுவிட்டு உள்ளே அனுமதிக்காமல் சாமியாரை 79 வயது முதியவர் சிவனடியார் ஆறுமுகசாமியை நெறித்து அவர் வந்து என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இன்றைக்கு அசம்பாவிதங்கள் அப்படிங்கிற சூழ்நிலையில இன்றைக்கு உயிர் தப்பி வெளியே வந்திருக்கிறார். இது ஏதோ ஒரு தடவை பாடிவிட்டால் முடிவென்ற பிரச்சனை அல்ல. சிற்றம்பல மேடையிலே பூஜை முடிந்த பின்பு ஒவ்வொரு பூஜை முடிந்த பின்பு அனைவரும் பாடி வழிபட வேண்டிய அரசாணை. எனவே இன்றைக்கு ஆறுமுகசாமி உள்ளே சென்று சாமியை தரிசனம் செய்ய முடியவில்லை. திரையை பலமுறை மூடியிருக்கிறார்கள், போலீஸை தாக்கியிருக்கிறார்கள். ஆறுமுகசாமி இன்றைக்கு எங்கள் வழக்கறிஞர்களும் போலீஸை சுற்றி நின்று இன்றைக்கு உயிரை காப்பாற்றி வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆறுமுகசாமி காலிலும் கையிலும் முகத்திலும் வீச்சுகள் குத்தியிருக்கிறார்கள். அவருடைய கண்ணாடியை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கிறாங்க. இந்த ஆறுமுகசாமியை தாக்கிய கொலை முயற்சி வழக்கு தீட்சிதர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தார்கள். நிகழ்ச்சிக்கு பிறகு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி இங்கே மனித உரிமை பாதுகாப்பு வழக்கறிஞர்கள் இங்கே விளக்கமாக உரையாற்றுகிறார்கள். ஆகவே வெளியிலே அக்கம் நிற்கிற தோழர்களும் பொதுமக்களும் இந்த போராட்டக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கட்சி நண்பர்களும் தோழர்களும் தயவு செய்து
காவல்துறை முன்னாடியே தாக்கிய தீட்சிதர்களை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். முதல் கோரிக்கை. இரண்டாவது, இந்த அரசாணையை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். இன்றைக்கு மத்தியானம் 4 மணிக்கு மறுபடியும் கூட திறப்பாங்க. நாங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றி சொல்லல. 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் 6 கால பூஜை இருக்குது. ஒரு பூஜை பின்னாடியும் 6 மணி நேரம் பாடலாம் அரசாணை. அதனால் அவர்களை முழுமையாக புறப்படுத்தி இந்த அரசாணையை முழுமையாக நிறைவேற்றி ஆறுமுகசாமி அவர்களை சாமியை பார்த்து அவரை வழிபடுவதற்கு காவல்துறை ஆவண செய்ய வேண்டும். அந்த கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை. தமிழக அரசு வெயில், பசி, நம்முடைய பயண கலைப்பு, இது எல்லாமே வரலாற்று ரீதியில் இது வரைக்கும் சிற்றம்பல மேடையை அசைக்க முடியாதுன்னு இருந்த ஆணவம் முடிச்ச தீட்சிதர்களுக்கு அறையப்பட்ட முதல் ஆணி அவர்கள். அந்த ஆணவத்தை இந்த ஆணவத்தை நம்மளுடைய உரிமையை தடுப்பதன் மூலம் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். சாதி ரீதியா, மொழி ரீதியா தீண்டாமையை கடைபிடிப்பதன் மூலம் நிறைவேற்றுகிறார்கள். ஆறுமுகசாமியை தாக்கிய வழக்கறிஞர்களை தாக்கிய ரவுடி கூட்டம் தீட்சைகள் மீது பொம்பள பொறுக்கி தீட்சைகள் மீது சைக்கிள் திருடன் தீட்சைகள் மீது பொம்பள பொறுக்கி தீட்சைகள் மீது காவல்துறையை நடவடிக்கை. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு, தமிழனமே வெட்கக்கேடு, தமிழனமே வெட்கக்கேடு. சில நூறு பேர் தீட்சிதர்கள், சில நூறு பேர் தீட்சிதர்கள். எங்கள் தமிழன் எத்தனை கோடி, எங்கள் தமிழன் எத்தனை கோடி. தமிழில் பாடுவது குற்றமா, தேவாரம் பாடுவது குற்றமா? வெளியேறு, வெளியேறு, வந்தேறி கும்பலை வெளியேறு. இன்று காலையில் நாம் அனைவரும் சேர்ந்து அரசு ஆணையை நிறைவேற்றுவதில் மிகுந்த சிரமத்திற்கு இடையில் போலீசாரின் துணையுடன் ஒரு சில வரிகள் மட்டும் பாடுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு முழுமையான ஒரு தனி மனிதன் திருச்சிற்றம்பல மேடையிலே ஒரு வழிபாடு நடத்தி பாடுவதற்கு அங்கே அனுமதி கிடைக்கவில்லை. அந்த வகையிலே நாம் மீண்டும் மீண்டும் அந்த தீட்சிதர்களை அப்புறப்படுத்தி அரசு ஆணையை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும். சுதந்திரமாக ஒரு நிம்மதியோடு வழிபட ஆறுமுகசாமிக்கு அனுமதிக்க வேண்டும் மற்றும் தமிழ் ஆர்வலரும் வழிபட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த போராட்டம் மீண்டும் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தீட்சிதர்கள் கொஞ்சம் கூட மதிக்கவில்லை, விடாப்பிடியாக தாக்கியிருக்கிறார்கள். தமிழர்களை அண்டவிடக்கூடாது என்ற அந்த மனோபாவத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை ஒழிக்கும் வரை இந்த போராட்டம் நின்றுவிடப் போவதில்லை. இப்போது மீண்டும் நாம் என்ன கோருகிறோம் என்றால், தீட்சிதர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அரசு ஆணையின்படி அங்கே மீண்டும் தமிழ் பக்தர்கள் வழிபடுவதற்கு இந்த காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒத்துழைப்பு கொடுத்து நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்.